குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சேரா ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நான் வாசிக்க கேட்போமாக. 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம். தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வசனம். தேவன் தாமே பாடு அனுபவிக்கிற உங்களை. ஸோ இந்த உலகத்துல எல்லாருக்குமே அநேக பாடுகள் உண்டு. அந்த பாடு அனுபவிக்கிற உங்களை அவர் என்ன பண்ணுவாராம்? சீர்படுத்தி, முதலாவது அந்த சீர்படுத்துகிற தேவன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிறப்படுத்துவார். சிறப்படுத்தினா பலப்படுத்துவார். நம்ம அந்த பிரச்சனையிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை வெளியே கொண்டு வந்துடுவார். அவரை நோக்கி கூப்பிடும் போது பலப்படுத்தி நம்மளை பலப்படுத்துகிற தேவன். பலப்படுத்துகிற ஆண்டவர் மட்டும்தான் நம்மளை பலப்படுத்த முடியும். ஸோ நம்மளை பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ரொம்ப ஒரு அழகான வசனம். பாடு அனுபவிக்கிற எல்லாருமே என் வாழ்க்கை ஃபுல்லா இதான் பாடு, இப்படிதான் நினைக்கிறீங்கனாக்கா, அந்த பாடுகள் எல்லாம் கர்த்தர் நம்மளை விட்டு நீக்கி போட்டு நம்மளை சீர்படுத்தி, நம்மளை ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். ரொம்ப ஒரு அழகான வசனம். இது எல்லாமே இந்த எத்தனை காரியங்களும் நம்ம கடையில காசு கொடுத்து வாங்க முடியாது. அவர் மட்டுமே நமக்கு தர முடியும். ஸோ இந்த நாளில நீங்க இந்த வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. அவரை நோக்கி ஜெபம் பண்ணும் போது அவர் நம்மளை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் பாடுகள் வழியாக, கஷ்டங்கள் வழியாக போய் கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்காக நீர் இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறப்பா. எங்களுக்காக இந்த வசனத்தை நீர் இந்த புதிய நாளிலே எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருகிற தேவனாயிருக்கிறீர். அது மட்டுமல்ல எஸ் சுவாமி, ஆண்டவரே, இந்த நாளில நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம். புதிய நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் போய் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஆண்டவரே, பாடுகள் வழியா போய் கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களுக்காக, குடும்பங்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, இயேசு சுவாமி, முதியோர்களுக்காக, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவங்களை நீ ஆண்டவரே சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, நிலைநிறுத்துங்க இயேசு சுவாமி. இது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது ஆண்டவரே. நாங்க விசுவாசத்துல தள்ளாடாதபடி ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துங்க இயேசப்பா. நீர் பலப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. உங்ககிட்ட கேட்கும் போது நீர் பலப்படுத்துகிறவர் ஐயா. அதே மாதிரி ஆண்டவரே, ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியஸ்தரை நீங்க சொட்டு சுகப்படுத்துங்க. எங்க தேசத்தையும் உடைய கரங்களில கொடுக்கிறோம் ஐயா. ஏமாந்துட்டு ஆண்டவரே நிறைய பேர் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. நிறைய விஷயங்களில அவங்களுக்கு எல்லாம் நீர் உதவி செய்யுங்க. எங்க தேசத்துல ஆண்டவரே உங்களுடைய கிருபையை காட்டுங்கப்பா. வியாதிகளோ கொள்ளை நோய்களை எங்களை அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்க. இந்த நாளில இந்த வசனம் எங்களை பலப்படுத்தட்டும், சீர்படுத்தட்டும் ஆண்டவர். எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுங்க. ஒவ்வொருத்தரையும் காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். கண்டிப்பாக இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இதை நம்மளுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார் கர்த்தர். God bless you all. Thank you so much. Have a blessed day.